ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ஆப்ஷன் ட்ரேடிங், ஆப்ஷன் பையிங்கில் எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் மட்டுமே. ஐ எம் நாட் செபி ரிசர்ச் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்க அனைத்து கண்டென்ட்டுமே ஒன்லி எஜுகேஷன் பர்பஸுக்கு உருவாக்கப்பட்டவை. பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டியோட சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கிட்டு ப்ரீவியஸ்டோட க்ளோசிங் ப்ரைஸ் நோட் பண்ணிடணும். ப்ரீவியஸ்டோட க்ளோசிங் ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸ் 25,285. ஓகேவா? இதுக்கு பிஃபோர் நியரஸ்ட் இருக்கிற ரவுண்ட் ஃபிகர் எடுத்துக்கணும். இதுக்கு பிஃபோர் நியரஸ்ட் இருக்கிற ரவுண்ட் ஃபிகர் 25,200. இந்த 25,200 பேஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம், கால் ப்ரைஸ் புட் ப்ரைஸ் செக் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ஆனது எங்கே ஓப்பன் ஆகிருக்கு? 25,177. அதாவது ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் தான் ஃபஸ்ட்டு புட் ப்ரைஸ் செக் பண்ணி பார்ப்போம். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா பார்க்கலாம், இல்லாட்டி கால் சைட் பார்க்கலாம். ஓகே, இப்போ 25,200 புட் ப்ரைஸ் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கணிச்சு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம எந்த ப்ரீமியம் எடுக்கிறோமோ அந்த ப்ரீமியத்தோட லோ ப்ரைஸ் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 25,200 எடுத்துருக்கோம். இந்த 25,200 புட் ப்ரைஸோட ப்ரீவியஸ் டேயோட லோ ப்ரைஸ் நோட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஒரு 35 பாயிண்ட் ஆட் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிக்கோங்க. அந்த ஜோனுக்குமே அவன் ட்ரேடான மட்டுமே என்ட்ரி. உடனே என்ட்ரி எடுக்கக்கூடாது. மோஸ்ட்லி ஒரு புல் பேக் எடுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேவா? மினிமம் டாக் 5 வச்சுக்கலாம். ஓகேவா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 25,200 புட் ப்ரைஸை நம்ம செக் பண்ண போகிறோம் நம்ம கண்டிஷன் படி. ஓகேவா? ஆப்ஷன் சென் ஓப்பன் பண்ணிக்கலாம். நாளைக்கு நம்ம ஸ்டாக் ஆப்ஷன் எப்படி பண்ணுற பற்றி பார்க்கலாம். ஏன்னா நிஃப்டியோட ப்ரீவியஸ் டே க்ளோசிங்கோட 25,285. ஓகேவா? அது பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தேர்ந்தெடுத்துருக்கோம். அதான் 25,200. இப்போ நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனது முதல் புட் ப்ரைஸ் செக் பண்ணி பார்ப்போம். அது வந்தால் என்ட்ரி, இல்லைன்னு கிடையாது. மோஸ்ட்லி 11:30 வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ட்ரேட் க்ளோஸ் அதுக்குமே வெயிட் பண்ணக்கூடாது. 25,200 புட் ப்ரைஸ் செக் பண்ணி பார்ப்போம். 25,200 புட் ப்ரைஸ் 14 அக்டோபரோட கான்டாக்ட். இந்த வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸுக்கு உருவாக்கப்பட்டவை. ஃபஸ்ட்டு டே கேண்ட் வச்சுக்கலாம். ப்ரீவியஸ் டேயோட லோ ப்ரைஸ் நோட் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் டே லோ ப்ரைஸ் அளவு நம்ம 25,200 புட் ப்ரைஸ் எடுத்துருக்கோம். ஓகேவா? ப்ரீவியஸ் டே லோ ப்ரைஸ் அளவு 24. இப்போ இந்த 24ஓட ஒரு 35 பாயிண்ட் ஆட் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிக்கணும். இந்த ஜோனுக்கு மேலே நம்ம ட்ரேட் ஆகணும். அது எப்படி ட்ரேட் ஆகணும்? மோஸ்ட்லி புல் பேக் எடுத்துகிட்டு மேலே போனால் மட்டும் தான் என்ட்ரி. மினிமம் டாக்கு 5 பாயிண்ட். மோஸ்ட்லி 11:30 வெயிட் பண்ணலாம். அது வெயிட் பண்ண தேவையில்லை. இப்போ 25ஓட 35 ஆட் பண்ண எவ்வளவு? 24ஓட ஒரு 35 பாயிண்ட் ஆட் பண்ண எவ்வளவு? 59. இந்த 59 பேஸ் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணணும். 59 இந்த ஜோனுக்குமே ட்ரேட் ஆகணும் அவன். ஓகேவா? மோஸ்ட்லி 11:30 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குமே வெயிட் பண்ண தேவையில்லை. இப்போ 1 மினிட் கேண்டு வச்சுக்கலாம். நம்ம ட்ரேட் எப்போயும் மோஸ்ட்லி 1 மினிட் கேண்டு பேஸ் பண்ணி எடுக்கிறோம் நம்ம. ஏன்னா அப்படின்னா தான் நம்ம வந்து ஸ்கேப்பிங் பண்ண போகிறோம். அதுக்கான 1 மினிட் எடுத்துருக்கோம். இன்றைக்கி தேதி வந்து 13ஆம் தேதி. வீக்லி கான்டாக்ட் வந்து 14 அக்டோபர். நம்ம இப்போ எடுத்த 25,200 புட் ப்ரைஸ். இந்த வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸுக்கு உருவாக்கப்பட்டவை. இது பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பற்றியே பார்க்க போகிறோம். பார்த்தீங்க கரெக்டாக நம்ம ஜோனை தொட்டுட்டு மேலே ஏறிட்டேன். பார்த்தீங்க கரெக்டாக மேலே ஏறிட்டேன். ஓகேவா? இருந்தால் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அவங்க வந்து ஒரு புல் பேக் ஆகணும். பாருங்கள், தொட்டுட்டோன்னா மேலே போயிட்டு அப்படியே கீழே இறங்குறேன். இது புல் பேக். ஓகேவா? இந்த புல் பேக் அப்படின்னா இதோட ஹை ப்ரைஸ் அளவு. இந்த ஹை க்ளோஸ் வச்சா என்ட்ரி போகலாம். இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். அப்படின்னா தான் என்ட்ரி போகலாம். மினிமம் 5 பாயிண்ட். பார்த்துங்க கரெக்டாக பாருங்க. தொட்டு கீழே இறங்கிட்டு கரெக்டாக மேலே போய் கரெக்டாக இந்த இடத்த க்ளோஸ் வச்சு இந்த கேண்டை க்ளோஸ் வச்சுட்டேன். அப்படியே அடுத்த கேண்டு ஓப்பன் பேஸ் என்ட்ரி எடுத்துடலாம்.
அடுத்த கேண்டில் என்ட்ரி எடுத்துகிட்டு மீண்டும் 5 டார்கெட் 82. நம்ம 82 5 பண்ணி ஆட் பண்ண எவ்வளோ 87. நம்ம என்ட்ரி 82, டார்கெட் 87. ஓகேவா? 87 பாருங்கள், நம்ம டார்கெட் யாராவது ரீச் ஆயிடுச்சு அதே கேண்டில். ஓகேவா? இப்போ தான் ட்ரேட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம கடைசி பார்ப்போம் எப்படி போயிருக்குன்னு பார்ப்போம். அந்த கரெக்டாக நம்ம டார்கெட் ரீச் ஆகிட்டு மேலே போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கிடுச்சு. மறுபடியும் அந்த 59 ஜோன் அந்த ஜோன் தொட்டு பாருங்க, காட்ட பாருங்கள். அந்த ஜோன் மறுபடியும் அந்த ஜோனு ஆக்ட் ஆகி மறுபடியும் தொட்டுட்டு மேலே ஏறி இருக்குது. ஓகேவா? மோஸ்ட்லி 13 வெயிட் பண்ணலாம். நம்ம கடைசி வெயிட் பண்ணி பார்ப்போமே எப்படின்னு. இப்போ அந்த மறுபடியும் அந்த லெவல் தொட்டுட்டு கீழே இறங்கியிருக்கேன் பாருங்கள். மறுபடியும் அதே மாதிரி வாங்க, அந்த 59 ஜோன் தொட்டு மறுபடியும் மேலே ஏறி இருக்கேன். இப்போ அடிக்கடி மோஸ்ட்லி ஒரு சப்போர்ட் தொட்டு ஏறிச்சுன்னா மோஸ்ட்லி உடைக்க வாய்ப்பு இருக்குது. செக் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி நம்ம டார்கெட் மறுபடியும் இன்னும் ரீச் ஆகிருக்கு. பார்த்து கரெக்டாக பவுன் 23 ரீச் ஆகிட்டு பார்த்துட்டேங்க. ரீச் ஆகிட்டு மறுபடியும் மெக்கில் இறங்கிடுச்சு. நம்ம டார்கெட் 2 டைம் அச்சீவ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து கரெக்டாக உடச்சிட்டேன். மோஸ்ட்லி உடச்சிட்டாலே மோஸ்ட்லி கீழே விழுக வாய்ப்பு அதிகம். என்னை உடச்சிட்டு மேலே ஏறிட்டேன். ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு அப்படி கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா கரெக்டாக கீழே இறங்கிட்டேன். மறுபடியும் அகைன் புல் பேக், செகண்ட் புல் பேக் ஆகுது. இந்த செகண்ட் புல் பேக் ஆகுது மோஸ்ட்லி மார்க்கெட் கீழே டவுன் ஆகிரும். மோஸ்ட்லி பாருங்களேன், புல் பேக் எடுத்து கீழே இறங்கிட்டேன். பாருங்கள் கரெக்டாக வருங்க. அப்படி மார்க்கெட் கீழே ட்ராவல் ஆகிட்டேன். ஓகேவா? நம்ம என்ட்ரி எங்கே கிடச்சிங்க பாருங்கள். நம்ம என்ட்ரி எப்போயும் மோஸ்ட்லி நம்ம அந்த ஜோனுக்கு மேலே க்ளோஸ் வச்சு ஒரு புல் பேக் இருக்கணும். புல் பேக் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ட்ரியை பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஜோனு 59 இதுக்கு மேலே தான் ட்ராவல் ஆகி கீழே ஒரு புல் பேக் எடுத்தேன். அப்போனா இதோட ஹை நோட் பண்ணிக்கணும். இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சா மட்டும் என்ட்ரி. நம்ம என்ட்ரியை கரெக்டாக பண்ணுங்கள். கரெக்டாக 9:30 என்ட்ரி கிடச்சிது. நம்ம டார்கெட்டு அதே கேண்டில் ரீச் ஆகிடுச்சு. ஓகேவா? மோஸ்ட்லி 11:30 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குமே வெயிட் பண்ண வேணாம். ஓகேவா? மோஸ்ட்லி இந்த 35 பாயிண்ட் மோஸ்ட்லி அக்யூரேட்டாக ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? பாருங்களேன் கரெக்டாக வாங்க. அந்த ஜோனுக்கு மேலே போட்டு மறுபடியும் இந்த ஜோனை தொட்டுவாங்க. இந்த ஜோன் தொட்டு மறுபடியும் ஏறியிருக்கேன். ஏறியிருக்கேன். மறுபடியும் பாருங்களேன், மறுபடியும் தொட்டு மறுபடியும் கீழே இறங்கிட்டேன். மறுபடியும் கரெக்டாக அந்த 51 ஜோன் தொட்டுட்டு மறுபடியும் மேலே ஏறியிருக்கேன். இந்த மோஸ்ட்லி அந்த ஒரே ஜோனை தொட்டு இறங்கிச்சுன்னா அந்த ஜோன் வந்து வீக் ஆயிரும். ஓகேவா? பாருங்கள் மறுபடியும் மேலே ஏறிச்சு. கரெக்டாக அந்த 59 ஜோன் உடச்சி கீழே க்ளோஸ் வச்சுன்னா மோஸ்ட்லி கீழே இறங்கிடுவேன். மோஸ்ட்லி 2 புல் பேக் ஆச்சுன்னா அது கண்டிப்பாக அதே ட்ரெண்டு தொடரும். இது ஃபஸ்ட்டு புல் பேக் தொட்டுட்டு மேலே ஏறி ஒரு புல் பேக், அகைன் கீழே போயிட்டு மறுபடியும் ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு கீழே இறங்கிட்டேன். பாருங்க டேரெக்டாக இறங்கிட்டேன். ஓகேவா? இப்போ தான் ஆப்ஷன் பையிங் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு என்னது நிஃப்டியோட க்ளோசிங் பேஸ் நோட் பண்ணிக்கணும். நிஃப்டியோட க்ளோசிங் பேஸ் நோட் பண்ணிக்கிட்டு அதோட இன்றைக்கி ஓப்பன் பேஸ் என்னம்பாங்க, மேலே ஓப்பனாக கீழே ஓப்பனாக செக் பண்ணி பாருங்கள். மேலே ஓப்பனாக கால் பேஸே செக் பண்ணணும். ஓகேவா? அதேமாதிரி கீழே ஓப்பனாக புட் பேஸ் மாதிரி ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அது வராட்டி மட்டும் ஆப்போசிட்டே செக் பண்ணுவோம். ஓகேவா? எடுத்துகிட்டு அந்த ஸ்ட்ரைக்கோட ப்ரீவியஸோட லோ ப்ரைஸ் நோட் பண்ணிக்கிட்டு அதில் 35 பாயிண்ட் ஜோன், அதில் அந்த ப்ரீவியஸ் டே லோவிலேருந்து ஒரு 35 பாயிண்ட் ஆட் பண்ணி ஒரு ஜோன் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த ஜோனுமே அவன் ட்ரேட் ஆனால் மட்டும்தான் என்ட்ரி. மோஸ்ட்லி 11:30 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம உடனே என்ட்ரி எடுத்துடக்கூடாது. மோஸ்ட்லி ஒரு புல் பேக் எடுக்கணும். ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு மேலே போனால் மட்டுமே நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? மினிமம் டாக் 5 பாயிண்ட் வச்சுக்கிட்டாலே போதும். ஓகேவா? இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? நம்ம நாளைக்கு வந்து ஸ்டாக்கில் எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ண பற்றி பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.